தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுவர் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழுது போன எல்லாம் புதியதான வேதம் சொல்லுகிறது. அதனால நாம் கிறிஸ்துக்குள் வாழ வேண்டும். அதாவது உலக மக்களோடு சேர்ந்து நாம் அவர்களோடு பாவம் செய்யாதபடி பாவத்திற்கு விலக்கி துன்மார்க்கிற விலகி எப்படி சங்கீதம் ஒன்று சொல்லுங்க, துன்மார்க்கிற வழி இல்லைன்னா பாவம் இல்லாமலும் பரிகாசக்கார துக்காராமல் சினிமா கொட்டாய் போகக்கூடாது. அங்கே போய் அவர்களோட துன்மார்க்கோட உட்காந்து சினிமா பார்க்கக்கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான காரியம் அல்ல. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களே நாம் செய்யும்போது கர்த்தர் நம்ம பிரியமாக இருக்கிறார். ஏனென்றால் தாழ்மையிலோ கிருபை அளிக்கிறார். அது மாத்திரம் நம்ம நோக்கி கூப்பிடையாவது உண்மையாய் தன்னை நோக்கி கூப்பிடையாவது கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். என்ன இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் பணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் சொல்லும்பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று கொடுத்த தேவன் நம்முடைய தேவைகளான அறிந்திருக்கிறார். என்னது என்று அறிந்திருக்கிறார். வானத்தின் மதங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசிரியர்களை காத்து கொண்டிருக்கிறார். ஆகிய நாம் குருவியின் காலம் சமயமாக இருக்கிறதுனால காலத்து பிரயோஜனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மனிதர்களுக்கு நாம் உலகத்தில் இருக்கிற வீணான வாழ்க்கை அல்ல, அதை ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். ஆத்துமாதாயம் எல்லாம் விட்டு நம்ம வாழ்ந்து கிறிஸ்தவர்கள் இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆகையினாலே ஆத்துமாதாயம் செய்ய வேண்டும். ஒரு துன்பப்பட்டால் அந்த துன்பப்படுறவங்களை உதவி செய்யும் பொழுது அவன் கண்டிப்பாக சாமி ஏசு பிள்ளைங்க இதுதான் உதவி சொல்ல கண்டிப்பாக ஏசுக்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி ஒருத்தன் தப்பான வழி போகும்பொழுது அவன் திருந்தும் பொழுது அவன் கண்டிப்பாக திருந்துவான். அதாவது தாழ்மையில் ஒரு கிருபை அளிக்கிறார். இருதயம் சுத்தமுள்ள தேவனை தரிசிப்பார் என்று சொல்லப்படுகிறது. நம் இருதயம் சுத்தமாக இருக்கும் பொழுது தேவனை நாம் முகமுகமாக சிந்திப்போம். இப்போ மனிதனிலே மூச்சையை உண்டிதான் முகமுகமாய் கர்த்தரோடு பேசினான் என்று சொல்லப்படுது. ஏன் அவனுக்கு கர்த்தர் அவ்வளோ எளிமா, அதாவது மோசே போல ஒரு சார்ந்த குணம் இல்லாமல் அருமை இல்லைன்னு சொல்லப்படுகிறது. கர்த்தர் அதனால் முகமுகமாக பேசினார் என்று சொல்ல. ஒரு நாள் 2 நாள் அல்ல, அந்த 10 கட்டளை வாங்க சென்றபோது 40 நாட்கள் இரவும் பகலும் உண்ணாமலும் குடியாமலும் கர்த்தரிடத்தில் இருந்து அந்த பாக்கிய வசனம் வாங்கி கொண்டு வந்தான். ஆவில் எழுவது பாக்கியமாக பரவாயில்ல கொடுப்பது தாயின் தகப்பனும் கணம் உண்மையாக வாழ்நாட்டுக்கு போனால் தகப்பனுக்காக கணம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, விருதம் சுத்தமாக இருக்கும். ஆவில் எளிமையெல்லாம் இருக்கலாம் வேணும். சுத்தமுள்ள விருதமாக இருக்கும். சுத்தமுள்ள விருதத்தில் கர்த்தர் வாசமாக இருக்கிறார். ஆகியனால் காலங்கள் புரிதாக இருக்கிறதுனாலே அநேக ஆத்துமங்களை ஆதாயப்படுத்துகிறாகும். அது மாத்திரமல்ல, உலக கர்த்தர் எப்பொழுதும் திருடர் போல வரும்னு சொல்லப்படுகிறாங்களே, அந்த நாட்கள் சமயமாக இருக்கிறவனா நாம் அனைவரும் எப்போது கர்த்தர் வருவாரோ என்று நாம் வருகை காத்து கொண்டு இருக்க மாட்டோம். காத்து கொண்டு எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கையை நம்ம சுத்தமான தீய பழக்கங்கள் எல்லாம் வீட்டுக்கு ஒளியின் பிள்ளைகளாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒளியின் பிள்ளைகளாக இருக்கும்போது அநேக அந்த ஒளியை கண்டு அநேகர் அந்த பாதையில் வருவார்கள். அதாவது இருதயத்தில் சுத்தம் வல்லம் வரும் பாக்கியம் வந்து இருதயம் சுத்தமாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம உள்ளத்தில் வாசமாக இருப்பார். கர்த்தர் நம்ம உள்ளத்தில் வாசமாக இருக்கும்போது நமக்கு எந்தெந்த கெட்ட சிந்தனை வராது. அநேகருக்கு நாம் ஒரு இளைஞரம் மரமாக உப்பாக ஒளியாக இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.